கதை சொல்வதில் நீங்கள் அனைவரின் ஆசிரியர் போல நீங்கள் சொன்ன கதையில் உண்மையை தேட வேண்டும். ஆனால் கற்பனை கதை போலவும் தெரியவில்லை. பொய்க்கதை மன்னர் என்று உங்களுக்கு பெயர் வைக்கலாம். நான் சொல்வதில் சிறிதும் பொய்யில்லை தேவி. நமக்குள் நடந்தவை அனைத்தும் நிஜம். நான் சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லையா? இல்லவே இல்லை. அனைத்தும் பொய் மூட்டை. மீனாக உருவெடுத்ததும் எடுத்த உருவத்தை நீரில் மறைத்து வைத்ததும் நம்ப முடியாதது. கதை சொல்வதற்கும் ஒரு அளவுகோல் உண்டு. இது கதை இல்லை. கதை போல் ஜோடிக்க வேண்டிய அவசியமும் எனக்கில்லை. நமக்குள் நடந்த அந்த அபூர்வ நிகழ்வு அவ்வளவு ருசிகரமாக இருக்கும் பொழுது நான் என்ன செய்வது? இது நம்ப தகுந்தது அல்ல. மீன் ரூபம் எடுத்து நீரில் மறைந்தே இருப்பது முடியாத காரியம். ஒருவேளை அது உண்மை என்றால் இப்போதே என் கண் முன்னால் மீனாக மாறி காட்டுங்கள் பார்ப்போம். அது ஒன்றும் கஷ்டமில்லை. முன்பு ஒரு முறை நான் மச்சவதாரம் எடுத்ததை லக்ஷ்மி தேவி மறந்து விட்டீர்களா? லக்ஷ்மி தேவியா? என்னை ஏன் அந்த பெயரில் அழைக்கிறீர்கள்? நான் நியதி, லக்ஷ்மி தேவி அல்ல. சரி சரி, நியதி என்றே அழைத்தால் போயிற்று. போனால் போகிறது என்று அழைக்க வேண்டாம். நான் நியதி மட்டுமே. பேச்சை மாற்றாதீர்கள். நான் பேச்சை மாற்றுபவன் அல்ல தேவி. நேராகவே கேட்கின்றேன். இப்பொழுது என்ன தெரிய வேண்டும் உங்களுக்கு? நீங்கள் சொல்லும் அந்த லக்ஷ்மி தேவிக்கு மீன் பிறப்பெல்லாம் தெரிந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. சொல்லுங்கள் கேட்போம். கதை சொல்வதில் மன்னரே, நான் கதை கேட்பதில் விருப்பமுள்ளவள். உங்கள் மீன் பிறப்பை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். கதை கேட்பதில் ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு கதை சொல்வதில் எனக்கும் விருப்பம்தான். என் மீன் ரூப அவதாரத்தை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் என்றால் அப்படியே ஆகட்டும். ஏனென்றால் நீங்கள் புதிய நியதி அல்லவா? அப்படித்தான். நீங்கள் சீக்கிரம் கதையை சொல்லுங்கள். அது சத்திய யுகம். அப்போது மனு மகாராஜா என்ற அரசர் ஆண்டு கொண்டிருந்தார். சிவபக்தரான அவர் தானம் தர்மம் செய்வதில் வல்லவர். அவர் நன்றாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். ஓம் ஆதித்யாய வித்மஹே பாஸ்கராய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாய வித்மஹே பாஸ்கராய தீமஹி தன்னோ சூரிய. மகாராஜா, 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 என்னை காப்பாற்றுங்கள். மனு மகாராஜா, என்னை இந்த நதியில் விட வேண்டாம். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் மகாராஜா. என்ன? மனு மகாராஜாவின் கையில் உள்ள மீன் பேசியதா? ஆச்சரியம்தான். ஆமாம் தேவி, பொய்யில்லை. மீன் பேசியது. உயிர் பிச்சை தாருங்கள் என்று கேட்டது. மீன் வாழும் இடம் நதிதானே? அதில் மீனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நதியில் விட வேண்டாம் என்றது? தனக்கு தண்ணீரில் ஆபத்து என்று மீன் சொன்ன அதிசயத்தை நான் கேட்டதே இல்லை. ஆமாம் தேவி, உங்களைப் போல் மனு மகாராஜாவும் இப்படித்தான் ஆச்சரியப்பட்டார்.
நீங்கள் கேட்ட அதே கேள்வியை அவரும் மீனிடம் கேட்டார். மீனே, நீர்தானே உனக்கு ஆதாரம்? இந்த நதியை வெறுக்கும் காரணத்தைச் சொல், காப்பாற்றுகிறேன். இந்த நதியில் இருக்கும் பெரிய பெரிய மீன்கள் என்னை விழுங்க பார்க்கின்றன. ஓ, அவர்களிடம் இருந்து என் உயிரை காப்பது உங்கள் கடமை அல்லவா? என் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே நான் உங்கள் கைக்கு வந்தேன். என்னை இந்த நதியில் விடாமல் நான் பயமின்றி வாழ எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வது முக்கியம் என்றால் இந்த சின்ன மீனை காப்பாற்றுவது அதைவிட மிக முக்கியம். என்னை தஞ்சம் அடைந்த இந்த மீனை காப்பாற்றுவதே என் கடமை. என்ன யோசிக்கிறீர்கள் மகாராஜா? நீர் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கும் என்னால் மூச்சு விட சிரமமாக இருக்கிறது. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுகிறேன், கவலைப்படாதே. இப்போதே உன்னை என் அரண்மனைக்கு கொண்டு சென்று உன் உயிரை காப்பாற்றுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். என் ராஜ்யத்தில் வாழும் ஒவ்வொரு உயிரும் எனக்கு முக்கியமானது. அந்த வகையில் உன்னை காப்பது என் பொறுப்பு மட்டுமல்ல, கடமையும் கூட. மகாராணி சத்ருபா, மகாராணி சத்ருபா, பணிப்பெண்ணே, மகாராஜா, மகாராணியை அழைத்து வா. அட மீன். மீனே, இனி இதுதான் உன் ராஜ்யம். கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், நிம்மதியாக இரு. மகாராஜா, நீங்கள் என்ன மீன் பிடிக்கவா சென்றீர்கள்? இல்லை, அது பெரிய கதை மகாராணி. விவரமாக சொன்னால்தான் புரியும். வாருங்கள். அது மகாராஜா, எனது ராஜ்யத்தில் மனிதர்களின் உயிர்கள் மட்டுமல்ல, பிராணிகளின் உயிர்களும் மிக முக்கியம். எல்லா உயிர்களையும் நான் ஒன்றாகவே பாவிப்பேன். நமது ராஜ்யத்தில் எந்த சிறு உயிரும் கஷ்டப்படக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்தால் உடனே அந்த உயிருக்கு தக்க பாதுகாப்பை தர வேண்டும். உத்தரவு மகாராஜா. மனு மகாராஜா வாழ்க. சேவகா, ஏன் இந்த அவசரம்? மன்னியுங்கள் மகாராஜா, தாங்கள் எடுத்து வந்த மீன். நான் கொண்டு வந்த மீனுக்கு என்ன ஆயிற்று? அந்த மீனின் உயிருக்கு ஆபத்து நெருங்குவதால் அது உடனே உங்களை சந்திக்க வேண்டுமாம். என் அரண்மனையில் அந்த மீனின் உயிருக்கு ஆபத்தா? அது நடக்காத விஷயம். மீனிடமே கேட்கிறேன். மனு மகாராஜாவால் காப்பாற்றப்பட்ட மீன் மீண்டும் கஷ்டத்தில் சிக்கிக் கொண்டதா? அது பாதுகாப்பாக அவரின் அரண்மனையில் தானே இருந்தது. தன் ராஜ்யத்தில் எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றிய மனுராஜா அந்த மீனை காப்பாற்ற முயற்சி செய்யவில்லையா? அரண்மனையில் மீனுக்கு வந்த கஷ்டம்தான் என்ன? அப்பப்பா, எத்தனை கேள்விகள்! மனு மகாராஜாவை சந்தேகப்படாதீர்கள். அவர் அவரது கடமையில் தவறவே இல்லை. அப்படி என்றால் மீனுக்கு என்ன பிரச்சனை? மகாராஜா பிராணிகளையும் மக்களைப் போல் தானே பார்த்து கொண்டார். அப்படி இருக்கும்போது மீனுக்கு எப்படி கஷ்டத்தை வர அனுமதித்தார்? அதே ஆச்சரியம் மனு மகாராஜாவிற்கும் வந்தது. விவரம் தெரிந்ததும் விரைந்தார் அரண்மனைக்கு. அவர் பார்த்த காட்சி வினோதமாக இருந்தது. அவரது கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. எதற்காக அவர் கண்களை அவரால் நம்ப முடியவில்லை? அதென்ன வினோதம்? அந்த கதையை கேட்கவும் ஆவலாக உள்ளது. நீங்கள் வேண்டுமென்றே நான் ஆச்சரியப்படும் நேரத்தில் கதையை நிறுத்திவிட்டீர்கள். நானா கதையை நிறுத்துகிறேன்? தடுத்து நிறுத்துவது நியதிதானே.
இப்பொழுது சொல்லுங்கள், மனுராஜா அந்த மீனை எப்படி கொண்டு வந்தார்? தன் உள்ளங்கைகளால் கொண்டு வந்தார். ஆமாம், உள்ளங்கை அளவே இருந்த மீனை அவர் பாத்திரத்தில் விட்டார். அது இப்பொழுது பாத்திரத்தை விட பெரியதாக வளர்ந்து விட்டது. என்ன கதை இது? பாத்திரத்தை விட மீன் பெரிதாக வளர்ந்து விட்டதா? கனவில்தான் நடக்கும். கண்ணெதிரில் நடந்ததை பார்த்த மகாராஜா இப்படியும் நடக்குமா என்று வியந்து போனார். அந்த மீனின் தலையும் வாலும் பாத்திரத்தை விட்டு வெளியில் வந்துவிட்டது. மீனின் வயிறு மட்டுமே பாத்திரத்தில் தங்கி இருந்தது. பாத்திரத்தில் இருந்த தண்ணீர் அந்த மீனின் வயிற்றிற்கு போதவில்லை. மூச்சு விடவே கஷ்டப்பட்ட அந்த மீன் மனுராஜாவின் வருகையை ஏக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. நான் நதியிலிருந்து காப்பாற்றிய மீன் இதுவா? மீனே, இவ்வளவு சீக்கிரத்தில் உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி? பிறந்ததெல்லாம் வளர்வதென்பது இயற்கைதானே. எல்லாம் தெரிந்த மகாராஜா இப்படி கேட்கலாமா? மன்னிக்க வேண்டும் மீனே, இதை நான் குற்றமாக சொல்லவில்லை. உன் அசுர வளர்ச்சி ஆச்சரியமாக இருக்கிறது. மகாராஜா, இது பேசும் நேரம் அல்ல, நீங்கள் என்னை காப்பாற்றும் நேரம். நீரை விட்டு என் உருவம் வெளியில் சென்று விட்டதால் மூச்சு விட போராடிக் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுவதாக சொன்ன வாக்கை நிறைவேற்றுங்கள் மகாராஜா. மகாராஜா, இந்த மீன் விசித்திர மீன் அல்ல, விபரீத மீன். இது இப்படி வளர்வதை பார்த்தால் எவனோ ஒரு மாயாவி மீனாக வந்திருக்கிறானோ என்ற பயம் வருகிறது. எதுவாக இருந்தாலும் காப்பேன் என்று மனு வாக்கு தந்திருக்கிறேன். காப்பாற்றியே ஆக வேண்டும். மகாராஜா, என் மூச்சு நின்று என் உடலை விட்டு போகும் நிலைக்கு வந்து விட்டேன். சீக்கிரம் என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். மகாராஜா, எனக்கு மூச்சு விட சிரமமாக இருக்கிறது. வீரர்களே, இதைவிட பெரிய பாத்திரத்தை உடனே எடுத்து வாருங்கள். இன்னும் வேகமாக தண்ணீரை ஊற்றுங்கள். மகாராஜா, என் உயிரை காப்பாற்றுங்கள், என் உயிரை காப்பாற்றுங்கள் மகாராஜா. மகாராணி, பணிப்பெண்ணே, எதற்காக இந்த பரபரப்பு? இந்த நேரத்தில் எதற்காக இங்கு வந்தாய்? மகாராணி, அந்த மீன் அங்கு, அந்த மீனிற்கு அந்த மீனிற்கு என்னவாயிற்று? மீனிற்கு ஆபத்து. மீனிற்கு ஆபத்தா? இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது? பாத்திரத்தை விட மீன் பெரிதாக வளர்ந்து விட்டதே. மகாராஜா, இந்த மீன் சாமானிய மீன் அல்ல, சாகச மீன். பாத்திரத்தில் விட்டு ஒரு நாள் கூட ஆகவில்லை, இப்படி பெரிதாக வளர்ந்து விட்டதே. மீனே, உன் வளர்ச்சியை பார்க்கும்போது நீ சாதாரண மீனில்லை என்பது தெரிகிறது. நீ யார்? ஏன் இப்படி வளர்கிறாய்? எனக்கே தெரியவில்லை மகாராஜா. என் வளர்ச்சி எனக்கே பயமாக இருக்கிறது.
இந்த பானையும் எனக்கு போதவில்லை. என் மூச்சு நின்று போவதற்கு முன் என்னை காப்பாற்றுங்கள். இனி பாத்திரமோ வேறு எதுவோ உனக்கு சரிப்பட்டு வராது. நீ வளரும் வேகத்திற்கு நீ வாழ்ந்த நதியே சரி. பெரிய மீன்களால் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். என் வளர்ச்சிக்கு அந்த நதியே சரியான இடம். சிரமம் பார்க்காமல் என்னை அந்த நதியில் விட்டுவிடுங்கள் மகாராஜா. மீனை நதியில் விட ஏற்பாடு செய்யுங்கள். சீக்கிரமாகட்டும். என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். மீண்டும் என் உயிரை காப்பாற்றிய மகாராஜாவே, உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி எதற்கு மீனே? சொன்ன சொல்லை காக்கும் வம்சம் என் வம்சம். என் வம்ச பெருமையை காப்பாற்ற வாய்ப்பளித்த உனக்கே நான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி மகாராஜா. மீன்தானே என்று துச்சமாக நினைக்காமல் என் உயிரை பல தடவை காப்பாற்றி விட்டீர்கள். நிம்மதியாக இரு மீனே. எனது காவலர்களை நதிக்கரையில் நிறுத்தி வைக்கிறேன். உனக்கு ஏதும் ஆபத்து வந்தால் அவர்கள் எனக்கு தகவல் தெரிவிப்பார்கள். நான் வந்து காப்பேன். மகாராஜா, மகாராஜா, மகாராஜாவிற்கு வணக்கங்கள். நீ நதிக்கரையில் மீனை காவல் காப்பவன் தானே? ஏன் அவசரமாக ஓடி வருகிறாய்? மீன் நலமாகத்தானே உள்ளது? இல்லை மகாராஜா, மீன் மீண்டும் ஆபத்தில் இருக்கிறது. மீன் அந்த நதியை விட பெரிதாகி விட்டது. உயிர் போகும் நிலையில் உள்ளது. நீங்கள் அதற்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியது மகாராஜா. ஆமா, சொன்னது போல அந்த மீனை காப்பாற்ற வேண்டும். செல். உத்தரவு மகாராஜா. கற்பனை வளம் மிகுந்தவர் நீங்கள். பாத்திரத்தை விட மீன் பெரிதாக வளர்ந்தது என்பதை இப்போதும் என்னால் நம்ப முடியவில்லை. பொய்யை அழகாக உண்மையைப் போல் சொல்கிறீர்கள். பலர் கதை சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஆனால் இதுபோல் பொய்யை மெய்யாக சொன்ன ஆளை நான் பார்த்ததே இல்லை. மீண்டும் சொல்கிறேன், இது பொய்யல்ல. நான் சொல்வதெல்லாம் உண்மை. அரண்மனையில் நடந்ததை வார்த்தை மாறாமல் சொல்கிறேன்.